இந்த வீடியோவில் நம்பர் சிஸ்டமில் இருக்கிற அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து அடிஷன் சப்ராக்ஷன் நம்பர் சிஸ்டம்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து பேஸ் 10 வச்சு அடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்பரும். 9 + 7 வந்து 16. இதை வந்து என்ன பேஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எழுதணும். இப்போ இங்கே பேஸ் வந்து 10 அப்படின்னா 10, 16 வரணும். என்ன பண்ணணும்? 10 + 6 16 ஆயிரும். இப்போ என்ன பண்ணால் கீழே வந்து இங்கே இருக்கிற நம்பர் 6 எழுதணும். கேரி வந்து 1 ஆயிரும். இங்கே இருக்கிற 10 வந்து கேரியாக போகும்போது 1 ஆயிரும். இப்போ 8 + 8 வந்து 16, 16 + 1 17. 17 இருக்கிறத வந்து 10 பேஸ் 10 வச்சு பிரிக்கணும். 10 + 7 இருக்கும். அப்புறம் இந்த 7 வந்து இங்கே கீழே 0.7 போட்டுறணும். 9 + 7 வந்து 16, 16 + 1 வந்து 17. 17 10 + 7 இங்கே 7 இருக்குது, அதனால் 7 போட்டுட்டு கேரி வந்து இங்கே வந்து 1 இருக்கும், அதனால் அது 1 அப்படியே போட்டுடுறோம். கீழே மறக்காமல் பேஸ் 10 போட்டுறணும். அதுக்கடுத்து பேஸ் 8 வச்சு பார்க்கலாம். 7 + 6 வந்து 13. 13 வந்து பேஸ் 8 வச்சு செப்பரேட் பண்ணணும். அப்போனா 8 + 5 வந்து 13 வரும். இங்கே 5 இருக்கிறத வந்து இங்கே கீழே போட்டுறணும். 5. இந்த 8 வந்து நெக்ஸ்ட்டு கேரியாக போகும்போது 1 போகும். பாயிண்ட் வச்சிடணும். 7 + 6 வந்து 13. 13 + 1 14. 14 = பேஸ் 8 வச்சு பிரிக்கிறோம். 8 + 6 வந்து 14. அப்படின்னா இந்த 6 வந்து இங்கே கீழே போட்டுறணும். 6. இந்த 8 வந்து நெக்ஸ்ட் ப்ளேஸ் போகும்போது கேரியாக போகும்போது 1 போகும். 7 + 7 வந்து 14. 14 + 1 15. 15 பேஸ் 8 வச்சு பிரிக்கணும். அப்போனா 8 + 7. இந்த 7 வந்து இங்கே போட்டுறணும். நெக்ஸ்ட்டு இந்த 8 வந்து நெக்ஸ்ட் ப்ளேஸ் போகும்போது 1 கேரியாக போகும். அப்போனா அந்த 1 வந்து அப்படியே இங்கே போட்டுறணும். பேஸ் 8. இப்போ அதுக்கடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். பேஸ் 2 வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ 0 + 1 வந்து 1 தான் வரும். இது வந்து பேஸ் 2 வச்சு நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ தட் 1 அப்படியே போட்டுடுறோம். இப்போ அதுக்கடுத்து 1 + 1 வந்து 2. பேஸ் 2 வச்சு இதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணலாம். 2 + 0 அப்படின்னு. அப்படின்னா இந்த 0வை இங்கே போட்டுட்டு இந்த 2 வந்து நெக்ஸ்ட் ப்ளேஸ் போகும்போது கேரியாக போகும். டாட் வச்சிடணும். 1 + 1 வந்து 2. 2 வந்து பேஸ் 2 வச்சு செப்பரேட் பண்ணுவோம். 2 + 0. ஸோ தட் இங்கே வந்து 0 வந்துடும். இந்த 2 வந்து பாரோவாக போயிடும். 1. இங்கே வந்து 1 + 0 1, 1 + 0 1. 1 வந்து நம்ம வந்து பேஸ் 2 வச்சு செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ தட் 1 அப்படியே போட்டுடுறோம். 1 + 1 வந்து 2. 2வை வந்து பேஸ் 2 வச்சு செப்பரேட் பண்ணும்போது 2 + 0. அப்படின்னா இந்த 0 வந்து இங்கே போட்டுட்டு இந்த 2 வந்து நெக்ஸ்ட் ப்ளேஸ்க்கு கேரியாக போகும். 1. அந்த 1 வந்து அப்படியே நம்ம போட்டுடுறோம். கீழே வந்து பேஸ் 2. இப்போ அதுக்கடுத்து பேஸ் 16 வந்து நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து எக்ஸாடெசிமல் வேல்யூஸில் வந்து ஏக்கு வந்து 10 வேல்யூ தெரியும். பி வந்து 11, சி 12, டி 13, இ வந்து 14, எஃப் வந்து 15. இப்போ இந்த இடத்துல வந்து ஏவை வந்து 10 அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போனா 10 + 2 வந்து 12. 12 வந்து பேஸ் 16 பிரிக்க முடியாது. ஸோ அந்த காரணத்தினால நம்ம 12 வந்து இங்கே அப்படியெல்லாம் எழுதிடக்கூடாது. 12க்கு வேல்யூ வந்து இங்கே வந்து சின்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஸோ தட் சி அப்படியே போட்டுடுறோம். பாயிண்ட். சியோட வேல்யூ என்ன? 12. 12 + 3 வந்து 15. 15க்கு வேல்யூ என்ன? எஃப். ஸோ அந்த எஃப் வந்து அப்படியே போடுறோம்.
3 + a, அதாவது a வேல்யூ வந்து 10. அப்படின்னா 3 + 10 வந்து 13. 13க்கு வந்து நம்மளுக்கு டின்னு தான் தெரியும். ஸோ டி அப்படியே போட்டுடுறோம். பேஸ் 16 மறக்காமல் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம நம்பர் சிஸ்டமில் சப்ராக்ஷன் பார்க்கலாம். இப்போ வந்து பைனரிக்கு வந்து சப்ராக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து 0 - 1 வந்து மைனஸ் பண்ண முடியாது. ஸோ தட் நம்ம வந்து பாரோ வாங்குகிறோம். இது பாரோ பேஸ் 2 இருக்கும்போது பாரோ வாங்கினோன்னா இங்கே வந்து 2 ஆயிரும். 2 + 0, இது வந்து 1 வந்து பாரோ வாங்கும்போது இங்கே வந்து 0 ஆயிரும். 2 + 0 வந்து 2 இருக்கும். ஆனால் 2 - 1 1. இப்போ அகெயின் 0 - 1 வந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ தட் பாரோ வாங்குவோம். இங்கே இருந்து பாரோ, இது வந்து 0 ஆயிரும். இங்கிட்டு பாரோ வாங்கும்போது இங்கிட்டு வாங்கும்போது 2 + 0 ஆயிரும். 2 + 0 அப்படின்னா 2 - 1 1 டாட் 0 - 0 0 0 - 0 0. பேஸ் 2 போட்டு முடிச்சிடுறோம். அதுக்கடுத்து பேஸ் 10 வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 7 - 9 வந்து நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ தட் பாரோ வாங்குவோம். இப்போ என்ன பண்ணணுன்னா இங்கேருந்து பாரோ வாங்கும்போது 8 வந்து 7 ஆயிரும். இங்கே வந்து 10 + இங்கே பேஸில் என்ன இருக்கோ அது ப்ளஸ் இந்த நம்பர் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து 10 + 7 ஆயிரும். இல்லைனா 17 ஆயிரும். 17 - 9 வந்து 8. ஸோ தட் 8 அப்படியே போட்டுடணும். பாயிண்ட் வச்சிட்டோம். 7 - 8 நம்மளால் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்கணும். இந்த 9 வந்து 8 ஆயிரும். இங்கே வந்து பேஸில் என்ன இருக்கோ அது ப்ளஸ் இந்த நம்பர் பண்ணிக்கணும். 10 + 7 அப்போனா 17. 17 - 8 வந்து 9. ஸோ 9 போட்டுக்கிட்டோம். 8 - 7 வந்து 1. ஸோ 1 அப்படியே போட்டுட்டோம். பேஸ் 10. இப்போ அதுக்கடுத்து வந்து பேஸ் 16 வச்சு சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏ கூடிய வேல்யூ வந்து 10, பி 11, சி 12, டி வந்து 13, இ 14, எஃப் 15. ஓகேவா? இப்போ 2 - ஏ வேல்யூ வந்து 10. அப்படின்னா 2 - 10 வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ தட் என்ன பண்ண போகிறோம்னா இதை பாரோ வாங்க போகிறோம். பாரோ வாங்கினோன்னா 3 வந்து 2 ஆயிரும். இந்த 2 வந்து பேஸ் 16. ஸோ தட் 16 + 2 என்னது 18. அப்படின்னா 18 - ஏ வேல்யூ வந்து 10. 18 - 10 வந்து 8. ஸோ 8 போட்டுட்டோம். பாயிண்ட் 2 - சியோட வேல்யூ வந்து 12. 2 - 12 நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ தட் பாரோ வாங்க போகிறோம். என்ன பண்ணுவோன்னா இந்த ஏ வேல்யூ வந்து 10. ஸோ தட் இங்கே வந்து 9 ஆயிரும். இந்த 2 வந்து 16 + 2 ஆக்கிடுவோம். 16 + 2 என்னது 18. அப்படின்னா 18 - 12 வந்து 6. ஸோ தட் 6 அப்படியே போட்டுடுறோம். இப்போ வந்து 9 - 3 வந்து 6. ஸோ தட் 6 அப்படியே போட்டுட்டோம். பேஸ் 16 போட்டுடுறோம். இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் 2-3 சம் ட்ரை பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பேஸ் 6 வச்சு பார்ப்போம். 3 - 5 வந்து நம்மளால் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஸோ பாரோ வாங்கணும். அப்போனா பேஸ் வந்து 6 இருக்கா, அப்படின்னா 6 + 3 ஆக்கிடுவோம். இதை வந்து பாரோ வாங்கினோன்னா 3 ஆயிரும். 6 + 3 என்னது 9. அப்படின்னா 9 - 5 4. பாயிண்ட் 3 - 4 நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அகெயின் இங்கே வந்து நம்ம பாரோ வாங்க போகிறோம். இந்த 5 வந்து 4 ஆயிரும். இந்த 3 கிட்ட வந்து 6 + 3 ஆயிரும். 6 + 3 என்னது 9. 9 - 4 5 தான் வரும். நான் 4 - 3 1. கடைசி வந்து என்ன பேஸோ அந்த பேஸ் மறக்காமல் போட்டுருங்க. நம்பர் சிஸ்டமில் அடிஷன் சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எவர்கிரீன் ஏசிஏ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.